ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். எப்போவும் வெல்லத்தில் தான் செய்வோம். இந்த தடவை சீனியில் செய்திருக்கேன். ரொம்ப அருமையாக வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இது நல்லா சூடாக இருக்குது. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது போக போக பஞ்சு போல் வந்துடும். பாருங்கள், உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்குது. நல்லா அருமையாக வந்திருக்கு. எப்பவும் நம்ம வெல்லத்திலேயே செய்து பார்த்தா இதில் சீனி இருக்க நேரத்தில் நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி. அதை நல்லா கழுவி ஒரு 4 மணிக்கூர் ஊறப்பட்டுருங்க. ரேஸ் அரிசினா 2 மணிக்கூர் ஊறினா போதும். நம்ம ரேஸ் அரிசிலையும் இதை செய்யலாம். 4 மணிக்கூர் கழித்து பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஊறி இருக்கணும், அப்படின்னா தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஃபேனுக்கு அடியில் லேசாக காயப்பட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். வெயிலில் காய வைக்க வேண்டாம், அரைப்படாது. அதிரசம் நல்லா சாஃப்டாட்டும் இருக்காது. பாருங்கள், இப்படி ஈரம்தான் மேலே போயிருக்கணும். அந்த தண்ணி நல்லா வடிஞ்சே அப்படியே போயிருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நல்லா சலித்து எடுத்துருங்க. பெரிய குருணைகள் இருந்தால் வந்துடும். பாருங்கள், இப்படி இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். இப்படி நல்லா பிடிச்சதுக்கு வரணும், அப்படின்னா தான் ஈரமாக இருக்கணும். பாருங்கள், இதை அழுத்தி வச்சுருங்க, இல்லைன்னா மேலே காஞ்சிரும். அதிரசமும் நல்லா வராது. பாருங்கள், இப்போ இது அப்படி இருக்கட்டு. இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3/4 கப்பு சீனி போட்டிருக்கேன். 1/4 கப்பு கொஞ்சம் குறைவா தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கரைச்சி விடுங்க. இது ரேஷன் கடையில் வாங்கின சீனி, அதனால் கோதுமை அரிசி ஏதாவது இருக்கும். அதனால் இதை நம்ம நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிடணும். நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து கரைச்சி வடிகட்டுவோம் இல்லையா, அதே போல் 3/4 கப்பு சீனிக்கு 1/4 கப்பு கொஞ்சம் குறைவா தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ இதை வடிகட்டிடுவோம். இதில் அரிசியும் 2 கோதுமையும் இருந்து இப்போ நான் வடிகட்டிட்டு அதை பாத்திரத்தில் நல்லா கழுவி அதில் விட்டு பாகு காய்க்கணும். ஒரு 2 நிமிஷம்தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். தண்ணியில் விட்ட உடனே அங்கேயும் இங்கேயும் போகாமல் கரைஞ்சி போகாமல் அப்படியே ஒரு இடத்துல இருக்கணும். அதுதான் பாகுப்பதம். இல்லாமல் நம்ம கையில் எடுத்து கம்பி பதம் இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். பாருங்கள், இப்போ நம்ம அழுத்தி வச்சுருந்தோம்லே அதை உதிர்த்து விட்டுருங்க. அப்படின்னா தான் சீக்கிரம் கரைச்சி எடுக்க முடியும். இப்போ நம்ம கொதித்த சீனிப்பாக அதில் விட்டு கிளறி விட்டுருங்க. முதல்ல கொஞ்சமாக எடுத்து பார்த்துக்கிடுங்க, விட்டு பார்த்துக்கிடுங்க, நல்லா கரைச்சி பார்த்துக்கிடுங்க. அதுக்கு முறை மீதி இருக்கிறதையும் விட்டு இந்த பக்குவத்தில் இருக்கணும். நான் எல்லாமே விட்டுட்டேன். அப்படி சீனிப்பாக அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கெட்டியாக இறுகிரும். அதனால் முதல்ல விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதில் 2 பிஞ்சு உப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு 1/2 டீஸ்பூன் நெய் விடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் விட்டால் போதும். சூடோட விட்டீங்கன்னா எல்லா இடமும் கலந்து வந்துடும். அப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஆறின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், இந்த 1 கப்பு மாவுக்கும் ஒரு 1 டீஸ்பூன் நெய் இதை விட்டு மிளட்டாலே எல்லா இடமும் தடவி வச்சுருங்க. ஏன்னா இந்த மாவு காயாமல் இருக்கணும். 4 நாள் வரைக்கும் இந்த மாவு கெடாமல் அப்படியே இருக்கும். கை வச்சாமல் நம்ம அப்படியே இருந்தால் நல்லா ஆறின பிறகு நீங்கள் மூடி வைங்க. இதை நான் 2 நாள் கழித்து தான் செய்ய போகிறேன். பாருங்கள், 2 நாள் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இறுகிவே இருக்குது. இது நான் 3ஆம் நாள் நைட்டில் தான் எடுக்கேன். பாருங்கள், நல்லா கையெல்லாம் கழுவி நல்லா தொடச்சிடுங்க. நீங்கள் அதிகமாக போட்டிங்களன்னா ஒரு அகப்பையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு செய்துக்கிடுங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் முதல்ல போடலை, அதனால் இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி இருக்கணும். நீங்கள் நிறைய போட்டிகள்னா கொஞ்சமாக எடுத்து பசிஞ்சு எடுத்து செய்யுங்க. அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் செய்துக்கலாம். இப்போ 2 பிஞ்சு பேக்கிங் சோடா போடாமல் செய்து பார்த்தேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்து, நல்லா கொஞ்சம் கல் போல் இருந்து, அதனால் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடணும். உங்களுக்கு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா பேக்கிங் சோடா போடாமல் செய்து பாருங்கள். அதில் ஒன்று செய்து பார்த்துக்கிடுங்க. நான் இப்போ பேக்கிங் சோடா போட்டு நல்லா வச்சாச்சு. இப்போ இதில் நான் இலையில தான் வைக்க போகிறேன். நீங்கள் பால் கவர் இருந்தேன்னா, பிளாஸ்டிக் கவர் இருந்தேன்னா அதுலேயும் வைக்கலாம். இப்போ ஒரே அளவாக செய்யறதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துருக்கேன். பாருங்கள், அதில் மாவை எடுத்து உருட்டி வச்சிடுங்க. இப்படி தட்டி வைக்கணும். நீல உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம பிறகு போடுற நேரத்தில் தட்டி போட்டாலும் போதும். பாருங்கள், ஒரே அளவாக இருக்கும். இப்போ இதில் நான் இலையில தான் வைக்க போகிறேன். நீங்கள் பால் கவர் இருந்தேன்னா, பிளாஸ்டிக் கவர் இருந்தேன்னா அதுலேயும் வைக்கலாம். இப்போ ஒரே அளவாக செய்யறதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துருக்கேன். பாருங்கள், அதில் மாவை எடுத்து உருட்டி வச்சிடுங்க. இப்படி தட்டி வைக்கணும். நீல உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம பிறகு போடுற நேரத்தில் தட்டி போட்டாலும் போதும். பாருங்கள், ஒரே அளவாக இருக்கும்.
இதையும் உருட்டி வச்சுருங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு போட்டு எடுக்கிறீங்களோ கடாயில் அந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சிடுங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் செய்யேன். அதனால் 1 2 தான் போட்டு செய்யணும். இங்கே உங்களுக்கு நிறைய செய்ததாக இருந்தால் பெரிய கடாயில், அகலமான கடாயில் நிறைய போட்டு செய்திடலாம். சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் அதிரசம். பாருங்கள், கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நீங்கள் துவாரம் போடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி நைஸாக வச்சுருங்க. இதை இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு சூடான எண்ணெயை வச்சிட்டு உடனே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் எரியணும். இப்போ அது மேலே வந்த உடனே அடுத்த இதை போடுங்க. ஏன்னா நம்ம குறைவாக தான் எண்ணெய் வச்சுருக்கோம், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். மெதுவாக திருப்பி போடுங்க. 2 பக்கமும் லைட்டாக சிவந்தோடனே எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நல்லா போட்டு எடுங்க. பாருங்கள், இப்போ இதை எடுத்துருங்க. முதல்ல இப்படி சுட்டி எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. பாருங்கள், இப்படி வைங்க. நான் முதல்ல சுட்டு பார்த்தது அது நல்லா வந்து, அதனால தான் அது அப்படி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. ஒன்று சுட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு முறை எல்லாமே சுடணும். நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்படி எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் துவாரம் போடுங்க. ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்து இருந்தாக்கி ஒன்று அழகாக வரும். பாருங்கள், திருப்பி போட்டு அழகாக சுட்டு எடுத்துருங்க. நல்லா வரும். மெதுவாக திருப்பி போடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். போக போக தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதையும் எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுங்க. அப்படி எண்ணெய் ஒன்றும் குடிக்காது. பாருங்கள், நான் போட்டிருக்கு கடைசிலையும் நம்ம இதே அளவு தான் எண்ணெய் இருந்தது. பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே அளவில் நம்ம அந்த கரண்டியில் எடுத்ததுனால ஒரே அளவில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சுலபமாக 1 கப்பு அரிசியில் செய்து பாருங்கள். முதல்ல பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காணிக்கேன். இவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ உள்ளே நம்ம ஆறின உடனே உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், உள்ளே சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அதிரசம் மாவு பிசைய நேரம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசையணும். அப்புறம் இந்த துவாரம் விழாது. இதில் கொஞ்சம் துவாரம் விழுந்துருக்கு இல்லையா, அதே போல் விழாது. அதனால் நீங்கள் அதிரசம் மாவு பிசைய நேரத்தில் கூட கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.